ஒரு ஸ்கிரிப்டை வந்து மனப்பாடம் பண்ணி பேசுறது ரொம்ப ஈஸி. அது யார் வேணாலும் பேசலாம் ஸ்கிரிப்டை. அது ஆக்ஷன் ஏற்கனவே அவர் வந்து ஒரு கை தேர்ந்த ஒரு நடிகர். அவர் அதான் அவர் சொல்லித்தர தேவையில்லை. எப்படியெல்லாம் வந்து பாடி லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்றத அவர் வந்து கெட்டி அவர் வந்து தன்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாக வெளிப்படுத்த முடியும். நான் என்ன சொல்கிறேன், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்கன்றேன். ஏங்க ஒரு தடவையாவது வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுமா இல்லையா? நீங்கள் கேட்குறீங்க என்ன கேள்வினாலும் நான் ப்ரிப்பேர்டாக இல்லையா? இல்லை, ஆனாலும் நான் ஸ்பான்டேனியஸாக சொல்கிறேன்ல. அந்த மாதிரி வந்து விஜய் வந்து இங்கே சொல்லுங்கள். அந்த மாதிரி வந்து ஒரு சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும், திராணி வேணும். அந்த தில்லு திராணி இல்லாமல் ஏன்னா இவருக்கு தான் தில்லு திராணி இருக்கா மாதிரி வந்து எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டில் யார் டைரக்டர்? ஆதவ அர்ஜுனாவும் அருண் தான் டைரக்டர். இவர் வந்து ஸ்கிரிப்டில் படிக்கிற ஒரு வசனத்தை படிக்கிற ஒரு நடிகர். அப்படிதான் பார்ப்பாங்க. திமுக கூட்டணியை எல்லாருமே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அறிவாலயத்தில் வச்சு பேசுறாங்க. நாம டெல்லி போறோம் அப்படின்றத குற்றச்சாட்டாவும் இருந்துட்டே இருக்கு. டெல்லி போய் பாஜக பேசிட்டு வரோம். இதை எப்படி பாக்குறோம்? யார் சொல்ற? தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல கூட திமுக தலைவர்கள் எல்லாமே சொல்றாங்க. பொதுவாகவே வந்து ஒரு கூட்டணி கட்சிகள்ன்றது பரஸ்பர ஒரு இது இருக்கும், அந்த பரிமாற்றங்கள். அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும் மொழிய அது ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. சார், அதிமுக கூட்டணி கட்சிகள் வந்து அதிமுக தொகுதி பங்கீடுகள் கேட்காம நாங்க பாஜக கேட்டு போயிருவோம் சொல்றாங்க. இந்த மாதிரி நிலைப்பாடு எப்படி சார் பாருங்க? குறிப்பா அமமுக சீட்டு தலைவரே இது ஏற்கனவே பொதுச் செயலாளர் பற்றி தெளிவுபடுத்திட்டார். அவர் தெளிவுபடுத்திட்ட பிறகு நான் என்னதுக்கு பதில் சொல்லல? நீங்க ஏற்கனவே பொதுச் செயலாளர் தெளிவுபடுத்துறது கேட்கலையா? மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி கேளுங்க. அது அவர் பொதுச் செயலாளர் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு பொதுச் செயலாளர் தெளிவான பதில சொல்லிவிட்டு மேற்கொண்டு நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. தமிழகத்திற்கான பெண்கள் பாதுகாப்பாக ஆமா, அதுதான் இப்ப என்னன்னா, இவர் ஆரம்பத்துல என்ன சொன்னாரு? வாங்க ஆட்சியில பங்கு தரோம், வாங்க அதிகாரத்துல பங்கு தரோம். ஒருத்தரும் வரல. ஒருத்தராவது போனாங்களா? தாவக பக்கம் போகவே இல்லை. போகாதனுடைய விளைவு இப்போ ஆட்டை கட்சி மாட்டை கட்சி கடைசியில் மனுஷனை கிடைக்கிற கதையா இப்போ எங்கள் பக்கம் திரும்பிக்கிறாரு. அதனால் எங்கள் பக்கம் திரும்பினா வீணா வந்து வாங்கி கட்டிக்கிற ஒரு நிலைமை தான் நிச்சயமாக தாவேக்காவுக்கும் திரு விஜய்க்கு ஏற்படும். முதல்ல அது தெரிஞ்சுக்க. முதல்ல தமிழகத்துல அதிமுக கூட்டணியில அதிகமான தொகுதிகளை கேட்கறாங்க. அதிமுக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை கூட பாஜக அதிகமா கேட்கறாங்க. தொகுதி பங்கீடு எப்ப நடத்துவீங்க? அதெல்லாம் வந்து உரிய நேரத்தில் வந்து நடக்கும் சொல்லி பூஜா சொல்லியிருக்காரு. அதே தான் என்னுடைய பதில். சரி, அதெல்லாம் இன்டர்னல் மேட்டர்ஸு. அதாவது ஒரு கூட்டணி கட்சிக்குள்ளே நடக்கிற பேச்சுவார்த்தைகள், அந்த பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு குழு போட்டிருக்கு. இது எங்கிட்ட தேர்தல் அறிக்கை குழு அந்த விஷயங்கள் கேட்டுலாம் நான் சொல்ல முடியும். இந்த குழு விஷயங்கள்ல எப்படி நான் சொல்ல முடியும்? அது வந்து எதுவுமே வந்து அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்க்கறது தான் அது கடமையும் சிறப்பும். என் வேலையை நான் பார்க்குறேன். ஓகே, அது சீக்கிரமா உங்களுக்கு சொல்லுவோம். ஒன்றும் கவலைப்பட. தமிழகத்துல பெண்களுக்கான இது சிறுபான்மை வாக்கு வந்து அதிமுக சிதறன்னு நினைக்கிறீங்களா? போன முறை நீங்க சொல்லிருக்கீங்க சிறுபான்மை வாக்கு எனக்கு வரல, நான் தோத்துட்டேன் பாஜக இருந்தனால. இந்த முறை சிதறன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது அந்த காலகட்டம் வேற இந்த காலகட்டம் வேற. சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு உணர்ந்திருக்காங்க. இன்னைக்கு அதாவது இந்த ஆட்சியால முழுமையான அளவுக்கு வந்து ஒரு நன்மையும் இல்லை. சிறுபான்மை மக்கள் தேனும் பால் ஆறு ஓடுதா? இப்போ என்ன வந்து அவங்க சமூக அளவுலையும் கல்வி அளவுலையும் பொருளாதாரத்திலையும் இந்த 5 ஆண்டு காலத்துல சிறுபான்மையின மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. அதை சொல்லுங்க ஸ்டாலினால.